வணக்கங்க. இன்னைக்கு பேச போகிறது என்னென்னா, இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 2 பேருக்கு வந்து இப்போ நம்ம அறிமுகப்படுத்துகிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப தேவையான ஒன்றுங்க. ஏன்னா இது ரொம்ப அந்த காலத்துலலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் பணக்காரங்க வியாதி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பணக்காரங்களுக்கும் சரிங்க, பணக்கார ஏழைன்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே இந்த நோய் வருதுங்க. தோட்டத்து வேலை செய்கிறவங்களுக்கும் வருது, கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் வருதுங்க. அந்த மாதிரி ஒரு நோயை பற்றி தாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, சர்க்கரை நோய்ங்க. சர்க்கரை நோயை பற்றி தாங்க சொல்கிறோம். சுகர் பேஷண்ட்டை பற்றி தான். அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சுகர் வராமல் இருக்கணும், வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றத விட வரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம இதை ரெகுலராக எடுத்துகிட்டே வரும்போது நம்ம சுகர் வராமல் பார்த்துக்கலாங்க. இது வந்து ஆவாரம் பூ டீங்க. நம்ம இது ஆவாரம் பூவில் சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. வெந்தயம், பட்டை, லவங்கம், இப்படி ஏலக்காய்லாம் ஆட் பண்ணி இது செஞ்சுருக்கோங்க. இதை வந்து டெய்லி வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம எடுத்துகிட்டே வரும்போது டீ மாதிரி வச்சு நம்ம குடிச்சிக்கலாங்க. வச்சு குடிச்சிட்டே வந்தால் நம்ம சுகர்லேருந்து தப்பிச்சிக்கலாங்க. சுகர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, சுகருக்காக வந்து நான் டேப்லெட்லாம் எடுத்து எனக்கு கிட்னிலாம் எஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படின்லாம் சொல்கிறாங்கங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம வரத்துக்கு முன்னாடி வராமல் இருக்கிறதுக்காக இது ரெகுலராக எடுத்துகிட்டா நல்லதுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தாங்க. இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுகருக்காக வந்தவங்க தான் சாப்பிடணும்னு இல்லைங்க, வராத முன்னே கூட நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டுட்டே வரும்போது சுகரும் கண்ட்ரோல் ஆகுங்க, நம்மளுடைய பிளட்டும் பியூரிஃபைர் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட்டும் கூடங்க இது. அது இல்லாமல் எல்லாத்தோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் தாங்க. இது வந்து நாங்கள் நல்லா சுத்தமான முறையில் தாங்க பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து, இப்போ நம்ம தோட்டத்திலே இருக்குங்க, பறிச்சுட்டு வந்து இதை நாங்கள் ஆரோக்கியமான முறையில் இதை நாங்கள் செஞ்சுருக்கோங்க. இதை ஒரு டைம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க, துவர்ப்பு சுவையோடு இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, நம்ம இப்போ சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிறுத்திடுங்க. ஏன்னா சில சமயம் பார்த்தா இது அது சாப்பிட்டுட்டு சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் சுகரோட அளவு வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி குறைஞ்சி காட்டுற மாதிரி தெரியுதுங்க. அதனால் அப்போ மட்டும் எடுக்காமல் மற்ற நாளெல்லாம் இதை நீங்கள் எடுத்துக்காங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றிங்க.